வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். So in this video we are going to continue the dimensionless parameters in the free and forced convection. So already two parts of the video was completed. சரியா? So அதுல வந்து different kind of நம்ம dimensional parameters நம்பர்லாம் என்ன இருக்கு, ஸோ அதோட வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வைக்கிற அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் வந்து we will discuss about the previous year questions. சரியா? TNPSC அதே மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஸ்டின் ரிலேட்டட் டு டைமென்ஷனல் பாராமீட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோஸ் வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ த ஃப்ரீ கன்வெக்ஷன் flow depends on all of the following except. சரியா? ஸோ ஃப்ரீ கன்வெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீ கன்வெக்ஷன்னாலே வந்து ஸோ விச் இஸ் ரிலேட்டட் டு யுவர், ஸோ அதில் வந்து ரெண்டு நம்பர் இன்வால்வ் ஆகும். ஒன்று வந்து கிராஸ் ஆஃப் நம்பர், இன்னொன்று வந்து ரேலே நம்பர். அது பார்த்துருப்போம். சரியா? ஸோ கிராஸ் ஆஃப் நம்பர் ஃபார்முலா, ஸோ ஜிஆர் ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ ஜி பீட்டா டெல்டா டி எல் கியூப் டிவைடட் பை நியூ ஸ்கொயர். ஸோ இதான் ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ இன்னொரு ஃபார்முலா ஜி பீட்டா, ஸோ இதை வந்து நீங்கள் மியூ பை ரோ அதை கூட போட்டு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இங்கே ரோ ஸ்கொயர் வரும். ஸோ டெல்டா டி எல் கியூப் டிவைடட் பை மியூ ஸ்கொயர் வரும். சரியா? ஸோ இது வந்து எதை டிபெண்டாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்கு கொஸ்டின். ஸோ டென்சிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. சரியா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, ஸோ மியூ வந்துடும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜி வந்துடுது. ஸோ வெலாசிட்டி வந்து விச் இஸ் நாட் அவைலபிள் இன் அவர் ஃபார்முலா. கிராஸ் ஆஃப் நம்பர் ஃபார்முலால வெலாசிட்டி வந்து வராது. ஸோ ஆப்ஷன் வில் பி யுவர் டி. சரியா? ஸோ எக்ஸப்ட் தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரீ கன்வெக்ஷன் ஃப்ளோ டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சிட்டி வரும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி உண்டு தான், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உண்டு. ஸோ வெலாசிட்டி விச் இட் இஸ் நாட் கோயிங் டு டிபெண்ட். சரியா? So next question, if the free convection heat transfer transition from the laminar to turbulent flow, so எதை பேஸ் பண்ணி வந்து we are going to decide. சரியா? ஸோ ஃப்ரீ கன்வெக்ஷன்ல வந்து இப்போ கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கொஸ்டின் வந்து கொடுத்தது ஃப்ரீ கன்வெக்ஷன். ஸோ இங்கே வந்து நம்ம ஃப்ரீ கன்வெக்ஷன்ல தான் அதே தான். சரியா? ஸோ லேமினார் டு டர்புலன்ட் ஃப்ளோ, ஸோ எதை பேஸ் பண்ணி வந்து டிட்டர்மைன் பண்ணுவோன்னு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து கிராஸ் ஆஃப் நம்பர் அப்போ வந்துடும். சரியா? ஸோ கிராஸ் ஆஃப் நம்பரோட ரேஞ்ச் வச்சு வந்து எழுதியிருப்போம். ஸோ ஒன் மோர் வந்து இங்கே பிராண்டல் நம்பர். சரியா? ஸோ பிராண்டல் நம்பர் ஆல்சோ இட் இஸ் கோயிங் டு யூஸ்டு பை டிசைடிங் த, சரிங்களா, லேமினார் ஃப்ளோவா டர்புலன்ட் ஃப்ளோவா அதை பேஸ் பண்ணி வந்து அந்த வேல்யூ வச்சு வந்து எடுப்போம். சரியா? ஸோ இந்த பிராண்டல் ஆர் கிராஸ் ஆஃப் நம்பர். ஸோ ஆப்ஷன் டி ரெண்டுமே வரும். சரியா? ஸோ பிராண்டல் நம்பர் அண்ட் கிராஸ் ஆஃப். ஏன்னா ஃப்ரீ கன்வெக்ஷன் வந்துருந்தது. சரியா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வராது, ஒன்லி கிராஸ் ஆஃப் அண்ட் பிராண்டல் தான் இருக்கும். So next question, the dimensionless number in mass transfer, so which plays an equivalent role of the Prandtl number in the heat transfer is. சரியா? So mass transferல வர நம்பர். சரியா? So mass transfer, so வர்றது வந்து so your Schmidt number. சரியா? So இதான் வந்து படிச்சிருப்போம், Schmidt number. So ஃபார்முலா வந்து ஞாபகம் வைக்கிறதுனா சொல்லியிருந்தோம். So school moments are mass ஆகும்னு சொல்லியிருந்தோம். சரியா? So moment of diffusivity, right, divided by mass diffusivity. ஸோ இதான் வந்து ஃபார்முலாவே படிச்சிருந்தோம். சரியா? ஸோ விச் இஸ் யூஸ்ட் இன் யுவர் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதான் வந்து டைமென்ஷன்லெஸ் நம்பர் விச் இஸ் யூஸ்ட் இன் த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதான் வந்து ஈக்குவலன்ட் ரோல் டு யுவர் பிராண்டல் நம்பர். சரியா? ஸோ பிராண்டல் நம்பருக்கு வந்து ஈக்குவலாக வந்து இட் இஸ் கோயிங் டு டிசைட். ஸோ வந்து ஸ்கிமிட் நம்பர் இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட், வெலாசிட்டி அண்ட் தெர்மல் பவுண்டரி லேயர்ஸ் ஆர் coincide. ஸோ ரெண்டுமே இப்போ coincide ஆயிருச்சுன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், பிராண்டல் நம்பர் ஃபார்முலா which is equal to delta divided by delta t whole power 1/3. சரியா? ஸோ இங்கே டெல்டாங்கிறது ஒரு வெலாசிட்டி பவுண்டரி லேயர் திக்னஸ், டெல்டா டிங்கிறது தெர்மல் பவுண்டரி லேயர் திக்னஸ். ஸோ ரெண்டுமே coincide ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ கண்டிப்பாக பிராண்டல் நம்பர் வேல்யூ will be 1. சரியா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், தெர்மல் வெலாசிட்டி அண்ட் கான்சன்ட்ரேஷன் பவுண்டரி லேயர்ஸ் become identical when. ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ எல்லாமே சேமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யுவர் பிராண்டல் நம்பர், ஸோ இப்போ தான் பார்த்துருந்தோம், ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா யுவர் தெர்மல் அண்ட் யுவர் ஸோ வெலாசிட்டி பவுண்டரி லேயர் அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்து வேற என்ன நம்பர் வரும்னா ஸ்கிமிட் நம்பர் அண்டு லிவிஸ் நம்பர். சரியா? ஸோ ஸ்கிமிட் நம்பர் அண்டு லிவிஸ் நம்பர், ஸோ போத் விச் இஸ் ஈக்குவல் டு 1, ஆப்ஷன் டி. சரியா? ஸோ பிராண்டல் நம்பர் இப்போ தான் பார்த்துருந்தேன். ஸோ ஸ்கிமிட் நம்பர், ஸோ மொமெண்டம் டிஃபியூசிவிட்டி அதுதான் வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டி நியூ வந்து எழுதியிருப்போம், ரைட். ஸோ டிவைட் பை டி போட்டிருப்பாங்க.
So Lewis number, so leave it as, so theater mass இருக்குன்னு பார்த்திருப்போம். So thermal diffusivity divided by mass diffusivity. So thermal diffusivity formula alpha, so alpha by D. சரியா? So which it is going to be coincide. சரியா? So இதான் வந்து இப்ப என்ன பார்த்திருக்கோம்னா, so which is equal to, இப்போ ஒண்ணா இருந்துச்சுன்னா வந்து so automatically your kinetic viscosity which is equal to so your mass diffusivity இருக்கும். சிங்கியும் அதே தான் இருக்கும். சரியா? So option D is the right answer. சரியா? So Prandtl number already பார்த்ததுதான். Right? So next flow in a constant area duct with the heat transfer. சரியா? So constant area ductல வர்றது வந்து so Rayleigh flow. சரியா? So அதான் வந்து we are defining it as a Rayleigh flow. இது வந்து நம்ம நோட் பண்ணிருக்க மாட்டோம், எழுதி வச்சுக்கோங்க. சரியா? So flow in a constant area ductல வர heat transfer வந்து Rayleigh flow-ஆ இருக்கும். So next functional relationship for the free convective mass transfer. சரியா? So free convective mass transfer கேட்டிருக்காங்க. Right? So mass transferல வர்றது right. So your Schmidt number SH. சரியா? So which is relate between your Schmidt number and your Grashof number. சரியா? So function of SCI, GR. So Grashof number and your Schmidt number. அதான் வந்து your shear hood number இருக்கும். Shear hood SH பார்த்திருப்போம். சரியா? So shear hood number will be function of the your Schmidt number and Grashof number. So free convective வந்துருச்சு. சரியா? So free convective நாலே கண்டிப்பா வந்து Grashof number வந்துரும். So mass transfer வரதுனா Schmidt number வந்துரும். So கண்டிப்பா அந்த ரெண்டு உள்ளது இதுதான் இருக்கு. Option B தான் ஆன்சர். So these are the questions which are asked in the TNPSC. சரியா? So அதுல வந்து கேட்ட dimensionless parameter numbers. சரியா? Next we will discuss about the engineering service examinationல கேட்ட your dimensionless parameter questions வந்து பார்க்கலாம். சரியா? So first Reynolds number. So Reynolds number ஓட தான் கொடுத்திருக்காங்க. So Reynolds number formula rho Vd by mu. சரியா? So கண்டிப்பா rho Vd by mu வந்து அப்படி இல்லைன்னா so rho Vd by mu which is equal to Vd by nu ஆ இருக்கணும். Right? So Vங்கிறது velocity, so diameter, viscosity. So velocity, diameter, viscosity இருக்கு 4. So A க்கு வந்து 4 வர ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் வந்துருது. So B க்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் டிசைட் ஆயிரும். So next Prandtl number. So Prandtl number formula. So குமார் வந்து மியூசியத்துக்கு போனா, சரியா? So குமார் ப்ரோ மியூசி by K. சரியா? So thermal conductivity வரணும், your dynamic viscosity, heat capacity இங்க இருக்கு 3. So 4 க்கு அடுத்து 3. 4 3 வர ஆப்ஷன் ஒன்னு தான் இருக்கு. ஆப்ஷன் B அவ்வளவுதான். சரியா? So இப்போ இது ரெண்டையும் செக் பண்ணிக்கலாம். இது 1 and 2 அதான் இருக்கு. சரியா? So Nusselt number வந்து so Nusselt number formula Nu HL by K. சரியா? So அதான் வந்து film coefficient. So HL இருக்கா D இருக்கும். சரியா? So divided by K thermal conductivity. கரெக்ட் தான். சரியா? So அடுத்து Mach number C by A. சரியா? So Mach number flow velocity to the acoustic velocity. அதான் கொடுத்திருக்காங்க. So 4312 option B is the right answer. So next அதே தான் கேட்டிருக்கு. சரி, அந்த ஃப்ரீ கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து எதை பத்தி இருப்போம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டிஎன்பிசிலே மாத்திருந்தோம்ல அதே தான். சரியா? ஸோ ஃப்ரீ கன்வெக்ஷன். ஸோ ஃப்ரீ கன்வெக்ஷனால கண்டிப்பா Grashof நம்பர் வந்துடணும். ஸோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சுன்னா you can add the your Schmidt number. So you can get the your shear hood. So shear hood will be function of Schmidt number and Grashof number. Option B is the right answer. So next ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. So heat is lost from a 100 mm diameter. Right? So dia வந்து 100, ambient temperature TA 30 degrees Celsius. I think இது லாஸ்ட் இதுல பார்த்திருந்தோம்ல அதே தான். So Nusselt நம்பர் வச்சு ஃபார்முலா வச்சு பார்த்திருப்போம். HL by K அதே வச்சு தான் கொடுத்திருக்காங்க. So K வந்து 0.03. I think இது வந்து நம்ம லாஸ்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சரியா? So unsteady state heat conductionல வந்திருக்கும் HA. So heat transfer Q HA into Nusselt number equal to HL by K. சரியா? So இங்க L இல்லைன்னா இங்க D இருக்கும், அவ்வளவுதான். சரியா? So Nusselt number is given 25. சரியா? So இதுல இருந்து 25 which is equal to H தான் கேட்டிருக்காங்க unknown. So L க்கு பதிலா D இருக்கு. So 100 into 10 power minus 3 divided by K value 3 into 10 power minus 2. சரியா? So இது இந்த சைடு போயிருச்சுன்னா 75 ஆயிருமா? So 75 H into
So 10 power minus 2 மேல வந்தா 10 power 2 already ஒரு 10 power 2 so 10 power 4 into 10 power minus 3 so total 10 power 1 வரும் so இது left sideல வந்துச்சுனா divided by 10 ஆ மாறிடும் அப்ப 7.5 h will be 7.5 answer option A is the right answer சரி simple problem தான் so next for the fully developed laminar flow and the heat transfer in a uniformly heated long circular tube if the flow velocity is doubled so flow velocity வந்து double ஆ இருக்கு சரியா சோ இப்போ அத வந்து கொடுத்திருக்காங்க so velocity will be doubled சரியா and tube diameter so diameter வந்து half ஆகுது சரியா so 1/2 ன்னு அர்த்தம் so heat transfer h வந்து கேட்டிருக்காங்க சரியா சோ ஒரு நசல் நம்பர் ஃபார்முலா வச்சு எழுதலாம் HL/K தான் போட்டுருப்போம் அப்படினா HD/K சரியா so இப்ப h க்கும் d க்கு ரிலேஷன் எடுத்தீங்கன்னா h is up indirectly proportional to 1/d வரும் அவ்வளவுதான் சரியா so இப்போ என்ன கொடுத்திருக்காங்க so இது வந்து ஆஃப் ஆயிருந்துச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்னா இங்க வந்து அப்படியே இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் தான் அப்ப h வேல்யூ will be doubled ஆ மாறிடும் சரியா so diameter வந்து டபுள் கொடுத்தா இங்க 1/2 வரும் so இங்க 1/2 கொடுத்துட்டாங்க diameter ஆஃப் னு so h வந்து ஆட்டோமேட்டிக்கா டபுள் ஆஃப் தி ஒரிஜினல் வேல்யூ ஆப்ஷன் A is the right answer option A double the value so consider the following condition for the heat transfer so thickness of the thermal boundary layer delta T கொடுத்தாச்சு so velocity of the boundary layer delta so Prandtl number PR so convective heat transfer இத அப்ளை பண்ணனும்னு கேட்டிருக்காங்க so Prandtl number formula அப்பதான் பார்த்திருந்தோம் so delta by delta T so இங்க 1/3 போடுவோம் so அந்த சைடு நான் 1/3 வெச்சுக்குறோம் சரியா so எல்லாம் ஒண்ணுதான் so இது ரெண்டு வந்து இப்ப சப்போஸ் Prandtl number equal to 1 ஆ இருந்துச்சுனா என்ன ஆகும் equal to 1 னா so delta equal to delta T வந்துரும் so first option correct தான் சரியா சாரி எல்லாமே செக் பண்ணனும் அப்ப so இப்ப Prandtl number so less than 1 அப்படி இருக்கு சரியா so Prandtl number less than 1 அப்படி இருக்குனா so ஃபார்முலாவை பாருங்க so less than 1 எப்போ வரும் so கீழ உள்ள வேல்யூ அதிகமா இருந்தா வரும் சரியா so கீழ உள்ள வேல்யூ அதிகமா இருக்கணும் நமக்கு so delta T is greater than delta வா இருக்கணும் சரியா so அதே மாதிரி Prandtl number greater than 1 ஆ இருந்துச்சுனா மேல உள்ள வேல்யூ அதிகமா இருக்கணும் so delta greater than delta T ஆ இருக்கணும் so அதுக்கு ஏத்த மாதிரி செக் பண்ண வேண்டியதான் சரியா so first less than 1 கொடுத்திருக்காங்க so less than 1 delta T அதிகமா இருக்கணும் கரெக்ட் தான் delta T தான் அதிகமா கொடுத்திருக்கு so அடுத்ததுல Prandtl number greater than 1 இருந்துச்சுனா so மேல உள்ள வேல்யூ delta அதிகமா இருக்கணும் so இங்கே delta அதிகமா கொடுத்திருக்கு அதுவும் கரெக்ட் தான் so 1 2 3 all the three options are right option D is the right answer A கிடையாது option D 1 2 3 all the three conditions are correct சரியா so next if the heat and mass transfer takes place simultaneously so ரெண்டுமே வரும் சரியா so simultaneously the ratio of heat transfer coefficient to the mass transfer coefficient அதான் கொடுத்துட்டாங்க சரியா so which is okay so இது வந்து நம்ம இந்த Lewis formula அது வந்து நம்ம டெரைவ் பண்ணையில பார்த்திருப்போம் so your Schmidt number so ஸ்கூல் வந்து moments வந்து மாஸா இருக்குன்னு பார்த்திருந்தோம் சரியா so moment mass so இதான் அந்த ஆல்ரெடி ஃபார்முலால இருந்தோம் nu by d இது வந்து mass transfer coefficient இது வந்து momentumக்கு kinetic viscosity எழுதி இருப்போம் so அதே மாதிரி Prandtl number ஃபார்முலா mu c இது குமார் போனா so mu cp divided by k இத வச்சிருந்தோம் சரியா so இங்க வந்து you can replace so இங்க வந்து if you are going to add the row so இங்க வந்து இப்ப row வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நான் எழுதிருக்கேன் சரியா so செப்பரேட் bracket போட்டுருக்கோம் அவ்வளவுதான் இங்க ஒரு divided by ல ஒரு row போட்டுருக்கேன் இங்க ஒரு row so which is equal to so mu by rho னா நமக்கு தெரியும் nu so k divided by rho cp தெரியும் நமக்கு ஆல்பா சரியா so இப்போ வந்து ரெசிப்ரோக்கலா இருக்கு so nu divided by ஆல்பா வரும் அவ்வளவுதான் சரியா so இப்போ இந்த ரெண்டையும் வந்து we are going to divide Schmidt number divided by Prandtl number அது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டீங்கனாலே so nu கேன்சல் ஆயிரும் so ஆல்பா by d வரும் சரியா so ஆல்பாங்கிறது thermal diffusivity இது moment mass diffusivity which is equal to your Lewis number இத வச்சு தான் டெரைவ் பண்ணிருப்போம் சரியா இதான் mass transferல வருது so அவங்க கேட்டது அதேதான் சரியா heat transfer coefficient to the mass transfer coefficientங்கிறது so we are using the Schmidt number and Prandtl numbers option B சரியா Schmidt number to the your Prandtl number சரியா so next question so for overflow a plot plate for the hydraulic dynamic layer thickness வந்து கொடுத்திருக்காங்க so delta is given 0.5 mm dynamic viscosity
So mu value is given 25 into 10 power minus 6 Pascal second. Okay, so specific heat கொடுத்தாச்சு. Yes, heat capacity Cp 2 kilojoules இருக்கு. So 2 into 10 power 3. Okay. Thermal conductivity K also given 0.05 watt by meter Kelvin. So இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா thermal boundary layer thickness. So delta T வந்து கேட்டிருக்கு. Okay. So first Prandtl number வந்து calculate பண்ணிட வேண்டியதா. So mu Cp by K போட்டிங்கன்னா Prandtl number first கிடைக்கும். So mu value 25 into 10 power minus 6 2 into 10 power 3 divided by so இது எப்படி இருக்கலாம் 5 into 10 power minus 2 எழுதிக்கலாம் 0.05. So இதை கேன்சல் பண்ணா 5 சரியா. ஸோ இது வந்து இப்போ மேலே போயிடுச்சுன்னா இப்போ என்ன வரும் Prandtl number which is equal to so Prandtl number so 5 into 2 10 into so 10 power minus 6 இருக்கு சரியா 10 power minus 6 ஒன்று இருக்கு இங்கே ஒரு 10 power 3 இது மேலே போயிடுச்சுன்னா 10 power plus 2 ஆயிரும் so 10 power 5. So இங்கே 10 power total 6 இங்கே 10 power minus 6 அப்போ Prandtl number is 1 சரியா. So Prandtl number 1. So we are using the another formula Prandtl number power 3 which is equal to delta divided by delta T. So 1 தான் கொடுத்துட்டாங்க. So 1னா delta equal to delta T தான். So question delta என்ன வேல்யூ கொடுத்துருக்கு 0.5 தான். So thermal boundary layer also 0.5 only answer. 0.5 mm. Option B is the right answer. சரியா அவ்வளவுதான். So next என்ன கொடுத்தாங்க according to the Reynolds analogy for Prandtl number equal to unity standard number is equal to the 1 of the friction factor சரியா. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்க மாட்டோம் பட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு என்னன்னா as per the Reynolds analogy your standard number into Prandtl number power 2 by 3 which is equal to so your friction factor divided by 8 இதான் வந்து ஃபார்முலா சரியா. So standard number into Prandtl number whole power 2 by 3 which is equal to your friction factor divided by 8. So divided by 8 வரணும் friction factor கொடுத்திருந்தாங்கன்னா பட் இங்க ஆஃப் னு கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா இது தப்பு. ஸோ நீங்க வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வச்சு மாத்தி எழுதணும்னா ஸோ Prandtl number 2 by 3. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதை போட்டோம்னா 4 into போடுவோம் இல்லையா. ஸோ 4 into F போட்டு ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வரும். ஸோ 4 into கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் divided by 8 so 2 வரும். so coefficient of friction தான் ஆஃப் இருக்கும் friction factor கிடையாது coefficient of friction கொடுத்திருந்தா கரெக்ட் சரியா. so கண்டிப்பா இது தப்பு. so ஆட்டோமேட்டிக்கா இது மட்டும் தான் கரெக்ட். அப்ப thermal diffusivity is equal to the kinematic viscosity alpha equal to nu and the velocity and the temperature distribution in the flow will be same சரியா. so alpha by d so இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம் alpha by d Lewis நம்பர்ல வந்துச்சு இல்லையா. so velocity and the temperature distribution ரெண்டுமே சேமா இருக்கும். So next என்ன கொடுத்திருக்காங்க so your Nusselt number yes Nusselt number is always greater than the unity. Okay correct. So Nusselt number is the ratio of two thermal resistance. Okay so on the thermal which should be offered by the fluid. So Nusselt number formula so general formula நம்ம எழுதிருப்போம் Nusselt number which is equal to so Q heat transfer for the convection divided by Q conduction எழுதிருப்போம் சரியா. So the same இது வந்து எப்படி இருக்குன்னா so convection ஓட resistance எழுதிங்க அப்ப என்ன வரும் L divided by Ka convection க்கு எழுதிருப்போம் conduction 1 divided by Ha சரியா. so இதுல இருந்தா நம்ம சிம்பிளை பண்ணி தான் நம்ம HL by K இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்திருப்போம். so on the thermal resistance should be offered by the fluid if it was stationary and the other thermal resistance associated with the convector at the surface so coefficient at the surface இருந்துச்சுனா கண்டிப்பா வந்து greater than unit தான் வரும் கரெக்ட் தான். so A and R both are right and reason also same correct. option A is the right answer சரியா. so next என்ன கொடுத்திருக்காங்க so 320 cm high vertical pipe so ஒன்னு வந்து கொடுத்திருக்காங்க சரியா. so நான் L1 வச்சிருக்கேன் 320 cm. so temperature first இது 150 degree Celsius கொடுத்திருக்கு. wall temperature is in your room with the air temperature 10 degree Celsius. so the pipe supplies the heat first heat வந்து கொடுத்திருக்காங்க so 8 kilowatt. so natural convection கொடுத்தாச்சு so natural convection assuming laminar flow
the height of the pipe, so அதான் கேட்டிருக்காங்க. So L2 calculate பண்ணணும் for the Q2. சரியா? For the Q2 value கொடுத்தாச்சு. சரியா? So 1 kilowatt is given. Right? So Nusselt number HL by K தான். சரியா? So heat transfer. So Q1 divided by Q2 convection உள்ளதுதான். நீங்க போட்டீங்கன்னா அப்ப என்ன வரும்? So length also you can take directly L1 by L2. So அவங்க H K பத்தி எதுவுமே கொடுக்கல. So only the length, அதாவது அந்த height மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. So you can take directly. So first இதுக்கு வந்து heat transfer 8, Q2 வந்து 1 கொடுத்திருக்கு. So first length 320 divided by L2. So L2 வேணா 320 by 8. So 40 centimeter is the answer. 40. Option C is the right answer. Okay. So next question. So forced convection. So forced convection, so match the following தான் கொடுத்திருக்காங்க. சரியா? So forced convection கண்டிப்பா வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வரும். ரைட், கிராஸ் ஆஃப் நம்பர் வரக்கூடாது. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் மட்டும்தான் வரும். பிராண்டல் நம்பர் ஆப்ஷன் 2 கண்டிப்பா அது வந்து 2 தான். சரியா? நேச்சுரல் கன்வெக்ஷன் கண்டிப்பா கிராஸ் ஆஃப் நம்பர் வரணும், ரெனால்ட்ஸ் வரக்கூடாது. சரியா? ஸோ கிராஸ் ஆஃப் மட்டும்தான் வரணும், ரெனால்ட்ஸ் வராத நம்பர் இங்கே தான் இருக்கு, 4 இருக்கு. ஸோ 2 4 வர்றதா ஆப்ஷன். அப்போ 2 4 வர்றது ஒன்று தான் இருக்கு. ஸோ 1 3. சரியா? ஸோ மற்ற ரெண்டையும் செக் பண்ணிடுவோம். சரியா? ஸோ கம்பைன்டு ஃப்ரீ அண்ட் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன், ஸோ ரெண்டுமே வர்றது வரும்னா, ஸோ ரெனால்ட்ஸ் இருக்கு, இங்கே கிராஸ் ஆஃப் நம்பர் வருது, பிராண்டில். ஸோ அந்த பிராண்டில்ங்கிறதா ரெண்டுமே வரும். சரியா? ஸோ இதான் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். அன்ஸ்டெடி கண்டக்ஷன்ல வர்றது, ஸோ கண்டக்ஷன்ல வர்றது கண்டிப்பா பயாட் நம்பர் அண்ட் ஃபோரியர் நம்பர். அது டைரக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம், ஈஸி தான். D3 தான். இல்லையா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், பிராண்டல் நம்பர் ஆஃப் எ ஃப்ளோயிங் fluid greater than unity indicates the hydraulic dynamic boundary layer thickness. ஸோ இப்போ பார்த்தது தான். சரியா? ஸோ பிராண்டல் நம்பர் பார்த்தோன்னே டெல்டா டிவைடட் பை டெல்டா டி ஹோல் பவர் 1/3. இந்த சைடு போனால் 3 ஆயிரும். சரியா? ஸோ இது வந்து இப்போ கிரேட்டர் தேன், அதாவது வந்து இப்போ கிரேட்டர் தேன் யூனிட் டி, ஒன்னோட வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டர் தேன் 1. ஸோ கிரேட்டர் தேன் 1னா டெல்டா இஸ் கிரேட்டர் தேன் டெல்டா டி. ஸோ டெல்டா கிரேட்டர் தேன் டெல்டா டி, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கிரேட்டர் தேன் டெல்டா டி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். மாஸ் டிரான்ஸ்ஃபர். ஸோ மாஸ் டிரான்ஸ்ஃபர்ல வர வந்து ஷியர்வுட் நம்பர் தான் வரும். மாஸ் டிரான்ஸ்ஃபர் ஷியர்வுட் நம்பர் 2. ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன்ல ரெனால்ட்ஸ் நம்பர் வரும் 2 1 ஆப்ஷன் 1 தான் இருக்கு, ஆப்ஷன் பி. ஃப்ரீ கன்வெக்ஷன் கிராஸ் ஆஃப் நம்பர் பார்த்தோம். டிரான்சியன்ட் வந்து ஸோ 2 4 பயாட் நம்பர். கரெக்ட். டிரான்சியன்ட் கண்டிஷன் வந்து கண்டக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டக்ஷன் வந்து பயாட் நம்பர் தான் வரும், ஆர் ஃபோரியர் நம்பர். ஸோ பயாட் நம்பர் கொடுத்துருக்கு. So 4 is the answer. 2154. So next, in a convective heat transfer situation, Reynolds number is very large, but the Prandtl number is so small that the product Reynolds number into Prandtl number is less than 1. So ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன், ஸோ லெஸ் தேன் 1 கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பவுண்டரி லேயர் திக்னஸ், ஸோ Prandtl நம்பர் கண்டிப்பாக இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சரியா? ஸோ இங்கே வந்து பவுண்டரி லேயர் திக்னஸ் வந்து இங்கே என்ன பார்த்துருந்தோம், கிரேட்டர் தான் பார்த்துருந்தோம். அப்போ இங்கே லெஸ் தானா இருக்கும். பவுண்டரி லேயர் திக்னஸ் இஸ் லெஸ் தேன் த தெர்மல் பவுண்டரி லேயர் திக்னஸ். சரியா? ஸோ இங்கே லெஸ் தேன் யூனிட்னா இங்கே அதே தான். சரியா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிற வேண்டியா. ஸோ இதே தான் இந்த கொஸ்டின் வந்து அப்படியே ரிப்ளிக்காக கொடுத்துருங்க, மாற்றி கேட்டிருக்காங்க. அங்கே யூனிட் லெஸ் தேன் இருந்துச்சு, இங்கே கிரேட்டர் தான் இருக்கு. சரி, அங்கே வந்து கிரேட்டர் தான் இருந்துச்சு, இங்கே லெஸ் தேனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்சியன்ட் கண்டிஷன் இங்கேயும் அதே தான். சரியா? ஸோ கண்டக்ஷன் வந்துச்சுனால பயாட் நம்பர் தான் இப்போ பார்த்துருந்தோம் 3. மாஸ் டிரான்ஸ்ஃபர் பார்த்தோம், ஷியர்வுட் நம்பர் 3 1. ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் ரெனால்ட்ஸ் நம்பர், ஃப்ரீ கன்வெக்ஷன் கிராஸ் ஆஃப் நம்பர். 3154. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நான் டைமென்ஷனல் பாராமீட்டர் நோன் அஸ் ஸ்டாண்டர்ட் நம்பர். ஸ்டாண்டர்ட் நம்பர் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன்ல தான் வரும்னு பார்த்துருந்தோம். ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன்ல மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் நம்பர் 100 பேருக்கு ரெப்ரசன்டேட்டிவ், அதான் ஞாபகம் சொல்லியிருந்தோம். ஸ்டாண்டர்ட் நம்பர் ST 100 பேருக்கு ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அதை சிம்பிளை பண்ணியிருந்தோம்னா, ஸோ அதை வந்து சிம்பிளை பண்ணி காட்டியிருப்போம். H டிவைடட் பை ரோ இன்ட்டு V இன்ட்டு CP ஆர் ரோ UCPன்னு ஃபார்முலா படிச்சிருந்தோம். அதே தான். சரியா? ஸோ விச் இஸ் யூஸ்ட் இன் யுவர் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் ஏ ஃப்ளோ ஓவர் ஃபிளாட் பிளேட். So next, which one of the following number represents in the rate of kinematic viscosity? So nu by d. So அதான் கேட்டிருக்காங்க. சரியா? So nu by d தான் கொடுத்துருக்கு. ரைட்டா? So nu by d
இதான் கொண்டு வரணும். ஸோ விச் இஸ் ரிலேட்டட் டு யுவர் பிராண்டல் நம்பர் இல்லையா. ஸோ பிராண்டல் நம்பர் ஃபார்முலால தான் வரும். mu cp divided by k இருக்கு இல்லையா. ஸோ அதுல இருந்து you can replace with the ஸோ mu வந்து you can replace it. ஸோ mu divided by rho போடலாம் சரியா. ஸோ rho into cp by k. ஸோ nu divided by alpha. சாரி thermal diffusivity alpha சரியா. ஸோ nu by alpha வந்துருச்சு இல்லையா, அதேதான். ஸோ nu by alpha பிராண்டல் நம்பர் ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து இந்த mass transfer process of diffusion of hot smoke in the cold air in a power plant, the temperature profile, so concentration profile will become identical சரியா. ஸோ இதுக்கு வந்து ஸோ யுவர் Lewis number சரியா. ஸோ mass transfer processல சரியா. ஸோ diffusion of hot smoke power plant, the temperature of the profile and the concentration profile ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா யுவர் Lewis number will be 1. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ஸோ mass transferல ஒன்னா இருக்கும்போது தான் so your temperature profile concentration வந்து ஒண்ணா இருக்கும். so next once again so match the following தான் கொடுத்திருக்காங்க. so Grashof number free convectionல வரும் சரியா. so standard number forceல வரும். so 3 4 ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. Sherwood இப்பதான் அது வந்து mass transferல வரும். 3 4 1 ஆப்ஷன் பி. இது கண்டிப்பா 2 conductionல வரணும். Fourier number வந்து unsteady state conduction ஈஸி தான் சரியா. so next which one of the following non-dimensional number used for the transition from laminar to turbulent flow. so in the free convection, so free convection ல வரது Grashof number and your Rayleigh number பார்த்திருந்தோம் சரியா. so here we are going to decide சரியா. so whether it is a laminar flow or turbulent flow இதை பேஸ் பண்ணா your Rayleigh number வச்சு படிச்சிருப்போம். so less than 10 power 8 வந்துச்சுன்னா laminar flow Rayleigh numbers சரியா. so அதே மாதிரி your number is 10 power 10 அதாவது அதிகமா இருந்துச்சுன்னா Rayleigh number வந்து we have studied turbulent flow. இது எல்லாமே ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். அதே மாதிரி in between range 10 power 8 to 10 power 10 வந்துச்சுன்னா transition flow இது வரை பார்த்தோம் சரியா. so for the calculation of the heat transfer by the natural convection from the horizontal, so இது ஆல்ரெடி பார்த்ததான். characteristics length in the Grashof number, diameter of the cylinder இதுதான் இருந்துச்சு the same சரியா. so diameter of the cylinder is the answer. so Grashof number வந்து diameter. இதே தான் மறுபடியும் அதே क्वेश्चन தான் வந்திருக்கு. so which it is going to coincide தான் equal unit ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. so 1 னா என்ன அர்த்தம் delta equal to delta t வந்துரும். option A is the right answer. okay, so remaining questions வந்து we will discuss in the next video, right. so don't forget to subscribe our channel கற்றது மேக் கற்போம் கற்பிப்போம். so thank you for your valuable time. we will meet in the next video. thank you.